ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. அந்த கர்ம ஜோதிட வகுப்பு வருகிற மே 18 ஆரம்பிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கர்ம ஜோதிடம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வகுப்பு. கர்மாவை பத்தின புரிதல். கர்மா நம்ம லைஃப்ல எங்க தொடங்குது, எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு, இதை முடிக்கிறதுக்கு வழி எதுவும் இருக்கா? நிறைய பேர்த்துக்கு கர்ம வினைகளால் கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, திருமணத்தடை, காரியத்தடை, நிம்மதியின்மை, மன உளைச்சல், பிரிவினை, போராட்டம், வம்பு வழக்கு, விபத்து, சர்ஜரி, தொழில் நஷ்டம், இத்தனையும் நம்ம பார்க்குறோம். கிளைண்ட்டுக்கு வந்து சொல்கிறத கேட்குறோம். இது எங்கிருந்து ஒரு ஜாதகத்தில் தொடங்குது? கர்ம கிரகங்களான ராகு, கேது, சனி இவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஜாதகத்தை எப்படி அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி கர்மாவை விதைக்கிறாங்க, அது விருட்சமா வளருதா, பட்டு போயிருமா, மரமா இருக்கா, பரிகாரம் பண்ணா சரியாயிருமா, எங்க போய் நின்னா அந்த பரிகாரம் கேட்கும், எந்த மாதிரி விஷயம் செஞ்சா அது சரியாகும், இதை முழுக்க முழுக்க ஒரு வகுப்பை எடுக்கிறோம். இதுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப விசேஷம். அடிப்படை ஜோதிடம் எனக்கு தெரியுங்க சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய முன்பதிவு நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதன் வந்து கர்மாவால பாதிக்கப்பட்டு எனக்கு கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமே இல்லையா, தீர்வே இல்லையா? நம்ம முதல்லயே ஏற்கனவே எடுத்த கர்ம ஜோதிட வகுப்புக்கு விட இது கர்ம விமோச்சன பரிகார வகுப்பு. ஒரு அப்டேட் இருக்கு. ஆமாமா, கர்ம விமோச்சன பரிகார வகுப்பு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு கர்மாவை டீப்பா ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை எங்க தொட்டா எப்படி சரியாகுங்கிறத நம்ம கிளியரா கொடுக்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதோட எப்படிங்க ஐயா? ஒரு பிரச்சனையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா, ஒரு புள்ளி எங்க ஆரம்பிக்குது, அந்த நாட்டு எங்க விழுகுது, எங்க முடியுது, எங்க தொடருது, எங்க டிராவல் ஆகுது, என்ன கிரகம் இவங்களுக்கு பிரச்சனையை பர்மிட் பண்ணுது, அதை எங்க தொட்டா இவங்க சரியாவாங்க, இப்படி நிறைய ஆலயங்களை பத்தின தகவல்கள், அறிவியல் பூர்வமாக ஜாதகத்தை அணுகிறது. அப்புறம் ஒரு ஜாதகத்துல கர்மாவோட புள்ளி, மைய புள்ளி, மையம் எங்கிருந்து அந்த புயல் ஆரம்பிக்குது, ஒருத்தர் ஏன் ரொம்ப கஷ்டம், நெருக்கடி, போராட்ட பிரச்சனையே தீரலைன்னா அழுகிறாரு, இதையெல்லாம் சரி பண்றதுக்கு நமக்கு என்ன தீர்வு, என்ன பரிகாரம், தொடரும் கர்மாவா, அனுபவிக்கிற கர்மாவா, தீர்க்கக்கூடிய கர்மாவா, இல்லை நமக்கு நிம்மதியை கொடுக்குற கர்மாவா, நல்ல கர்மாவா, கெட்ட கர்மாவா, இப்படி கர்மாவை பற்றின அத்தனை விஷயங்களையும் ஒரு கரும்பு சாறு எப்படி பிழிஞ்சு ஒரு எசன்ஸாக கொடுக்குறோம், அப்படி கிளைண்ட்டுகளுக்கு வர்ற அன்பர்களுக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். அப்போ கர்மாவை பற்றின முழு புரிதலோட நீங்கள் டிராவல் பண்ணால் ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி பரிகாரம் எடுத்துக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்லலாம், நீங்கள் வர்ற கிளைண்ட்டுகளுக்கு எந்த மாதிரி சொல்லலாம், அப்படிங்கிறத தான் இந்த வகுப்பை நம்ம பண்ணுறோம். முழு நேர ஜோதிடர்கள் யாராவது இருந்தால் இந்த வகுப்பை தவறவே விடாதீங்க. என்னுடைய 16-17 ஆண்டு கால ஆராய்ச்சியினுடைய ஒட்டு மொத்தமான கலவை எசன்ஸ் தான் இது. இதை நம்ம அள்ளி கொடுக்க தயாராக இருக்கணும். எந்த ஒளி மறைவும் இல்லாமல் தயவு செய்து உங்களுக்கு மனசுக்கு நான் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் அந்த வகுப்பை தவற விடாதீங்க. ஏன்னா இது மறுபடியும் நான் இப்போ அடுத்தது போடுறது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த வகுப்பு. அப்போ உடனடியாக இந்த வகுப்பில் உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். யாருக்குமே வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது, நீங்கள் நோட்ஸ் தான் எடுத்துக்கணும். நீங்கள் வகுப்பில் கலந்துக்கணும், கம்பல்சரி நோட்ஸ் எடுத்துக்கணும். நேரடியாக கலந்துக்கிட்டா தான் இது புரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இது. இதை படிச்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஒரு கர்மாவிலிருந்து ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் 18/5/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு கர்ம ஜோதிட பரிகார வகுப்பு 6 நாட்கள் மாலை 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் ஆன்லைன் ஜூம்ல தான் நடக்குது. உலக நாடுகளில் நீங்கள் எங்க இருந்தாலும் படிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட கர்ம வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அனைவரையும் நாம் வகுப்புல சந்திக்கிறோம். இது ஒரு கட்டண வகுப்பு. அனைவரையும் நான் வகுப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குருவை பற்றி ஏன் முக்கியம், இந்த குரு பயிற்சி வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த குரு பயிற்சி பற்றி ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க. கண்டிப்பாக பேசிடுவோம். அனைத்து
ராசிகளுக்கும் என்னுடைய அன்பான 2026-27 குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, குரு முழு சுபக்கோள். 9 கிரகங்கள்ல முழுமையான சுபர் அப்படின்னா குருவைத்தான் நம்ம சொல்ல போறோம். குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பலம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறிடுவார். இதெல்லாம் குருவை வச்சு சொல்லக்கூடியது. குரு இருக்கிறதுலையே விரிவடைந்த பெரிய கோள். கிட்டத்தட்ட நம்ம பூமியினுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவுகளை வச்சு பார்க்கும்போது 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம். 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம் குரு. சுமை, அது ஒரு பெரிய ஒரு வெயிட் அந்த கிரகம் குரு. அப்ப குரு மீத்தேன் அப்படிங்கிற கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய பூமிக்கு அனுப்புது. குரு உங்க ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். நமக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் இல்லாம சுபகாரியத்தை நடத்திக்க முடியாது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம் கொண்டவர். பெரிய பொருளாதாரம் ஒரு மனுஷன் சம்பாரிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, சார் இந்த பிறவியில எனக்கு பணம், வீடு, வாகனம் எல்லாமே திருப்தியா இருக்கு சார் அப்படின்னா குருவினுடைய கடாட்சம் இருந்தாதான் அந்த மனுஷன் அந்த பிறவியில திருப்தி அடைவார். இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அப்படின்னு சொல்றோம். குரு அவருடைய கலர் மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்துக்கு அதிகாரம் கொண்டவர் குரு. தானியத்துல கொண்டைக்கடலை, அவர் அதிகாரம் கொண்டவர். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், பெருமையோட வாழணும் அப்படின்னா குரு அருட்கடாட்சம் நமக்கு வேணும். ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியா தெய்வ சிந்தனையோட நான் ஒரு கோயில் கட்டினேன், நான் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றேன், நான் இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சு நான் தனிமரமா நின்று ஒரு குடும்பத்தையே உயர்த்தி இருக்கிறேன், ஒரு ஊரை உயர்த்தி இருக்கிறேன், இந்த ஒரு நம்மளுடைய நாடை உயர்த்தி இருக்கிறேன்னு ஒருத்தர் பங்களிப்பு இருக்குன்னா அதுக்கு குரு அருட்கடாட்சம் வேணும். இப்படி குருவனுடைய பெருமைகளை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியாகி வர்றாரு. அப்ப குரு அப்படின்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனோநிலையை கொடுப்பவர், ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கிறவர். குழப்பமா இருக்கிற ஒருத்தரை தெளிவடைஞ்சு இந்த ரூட் தப்புப்பா, நீ இந்த பாதையை பிடிச்சுக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த ரூட்ல போனீங்கன்னா தான் நீ கரெக்டான பாதை, அதாவது ஊருக்கு போய் சேருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ராங்கா இருக்கிறவரை ரைட்டா கைட் பண்ணி அனுப்புற வேலையை குரு செய்வார். குருவுக்கு அந்த பெருமை இருக்கு. அப்ப குரு ஆச்சாரம், அனுஷ்டானம், தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை மற்றும் மனிதர்களை மதிப்பது, பெரிய மனிதர் தோரணை, கம்பீரம், கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ், கோயில் கட்டுறது, இந்த ரோட்டரி மாதிரியான பெரிய பெரிய இடத்துல பதவியில் இருக்கிறது, நீதிபதிகளாக இருக்கிறது, ஊர் தலைவர்களாக இருக்கிறது, எம்பி, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி வகிக்கிறது, பிரதமருங்கிற பெரிய பதவி வகிக்கிறது, இதுக்கெல்லாம் குரு கடாட்சம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளவு விஷயம். ஒருத்தர் உயர்றாரு, ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு அப்படின்னா அந்த குரு பலம் வேணும். சந்தோஷம் கூட வந்துடும். ஆமா, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குருவை தவிர 9 கிரகத்துல யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருட்கடாட்சம், அருட்பேராற்றல் கொண்ட ஒரு 9 கிரகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அது சாட்சாத் நம்ம குரு பகவான் தான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். குரு பார்த்தாச்சுன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறான். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு அந்த குரு இதுக்கு. கண்டிப்பா ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், குருமார்களின் அருட்கடாட்சம், ஒரு இறை பலம், குல தெய்வ பலம், இதெல்லாம் நமக்கு வேணும்னா குருவனுடைய அருட்கடாட்சம் நமக்கு ஜாதகத்துல நிரம்பி இருக்கணும். எல்லாருக்கும் அந்த குருவோட அருட்கடாட்சம் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்காக தான் கோச்சாரத்துல அவர் வர்றாரு. நான் உன்னை புனிதப்படுத்துறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு பயன்படுத்திக்கோ அப்படின்னு கோச்சாரத்துல அவர் கொடுக்குறாரு. குரு தனது உச்ச வீட்டுக்கு உள்ள வர்றார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள உள்ள வர்றார். ஜூன் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி.
இதை ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலாக எல்லாரும் பாருங்க. அப்படியே தெளிவா புரியும். உங்க ராசிக்கு நீங்க என்ன பண்ணலாங்கிறது இதை பரிகாரத்தோட சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு விமோச்சனம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம கிளைண்டுகளுக்கு நல்லபடியாக கொடுக்கணும், நம்ம வாடிக்கையாளர்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை அற்புதமாக கொடுக்குறோம். இதை வந்து இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு காலச்சக்கரம் 4ஆம் வீடான கடகராசியில் உச்சம் பெறுகிறார். அது கரெக்டா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சம் பெறாரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆவது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள். அந்த இடத்துக்குள்ள உச்சம் பெற்று உள்ள வர்றார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி, ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. குரு தங்கத்துக்கான கிரகம், கோல்டு. குரு வந்து கோல்டு. அப்போ கோல்டு சுரங்கம், தங்க சுரங்கம், தங்கத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம், தங்கத்தினுடைய விலை உயர்வு, தங்கத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இன்னும் எச்சுத்தாது, கம்மியாகாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு உச்சம் பெறதுனால அந்த இடத்துல ஒரு அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். இப்போ யார் பதவிக்கு வந்தாலும் இந்த நாடும் நகரமும் மாநிலமும் செழிப்பாக இருப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ குரு அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்குவார். குரு கேட்டு வாங்கி. குரு வந்து மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். கட்டாயம் மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட கனவா தவமா இருக்கக்கூடிய கேன்சருக்கு மருந்து கிடைச்சிருச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். மருந்து கிடைச்சிருச்சுன்னா எத்தனையோ பல்லுயிர்கள் காப்பாற்றப்படும். அதற்கு இந்த குரு பகவான் இந்த 2026-27ஆம் வருடம் உச்சமாகிறதுனால அந்த மருத்துவத்துறையிலையும் ஒரு புரட்சி ஏற்படணும், மருத்துவத்திலையும் ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறத நான் இங்க வேண்டுதலாவே வைக்கிறேன். இந்த போருக்கு எதை முற்றுப்புள்ளி இருக்குமா ஐயா? கண்டிப்பா குரு உள்ள வந்ததையுமே 9ஆம் நேர காலச்சக்கரத்துக்கு 9 குடையவன் இல்லையா, அவன் உச்சம் பெறான் இல்லையா, அவன் கண்டிப்பா இந்த போருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவான். 4ஆம் இடம்ங்கிறது தாய்நாடு. இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், தாய்நாடு திரும்ப முடியல அப்படின்னா அவங்கள கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு நான் இங்கே இருந்து வேலைக்கு அங்க போறேன் அப்படின்னா அங்க கொண்டு போயிடும். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய லைஃபை வந்து மாற்றக்கூடிய சக்தியை அந்த குரு செய்வார். ஏன் இந்த குரு பயிற்சி நம்ம இவ்வளவு தூரம் ஆவலா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது கோச்சாரத்துல குரு வர்றாரு. ஏன் சந்திரனை வச்சு பாக்குறோம், லக்னத்தை வச்சு ஏன் பாக்குறது? ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய மனநிலையை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குரு பயிற்சியை சந்திரனுக்கு வச்சு பார்க்கிறோம். அவன் எப்படி தான் மனசை வச்சு, தான் புத்தியை வச்சு, தன்னோட யோசனை வச்சு இந்த காலகட்டத்துல தன்னை வழி நடத்திக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த குரு வந்து சந்திரனை வைத்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அற்புதமா பார்க்க போறோம். சந்திரன்கிறது வந்து கோச்சாரப்படி சந்திரனை வச்சுதான் குரு பயிற்சி பார்க்கிறோம். இந்த கோச்சாரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லர், ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் கோச்சாரம். தசாபுத்தி தான் அந்த படத்தோட ஹிட்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு அவங்கவுங்க ஜாதகப்படி முதல் வேலையா யோக தசை நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். தசை பலமா இல்லைன்னா குரு பயிற்சி வந்தும் பிரயோஜனம் கம்மியா தான் இருக்கும். இப்படி சொல்றாரு ஒருத்தர், சார் எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு, ஆனா எனக்கு பெருசா மாற்றங்கள் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லாருன்னா, பரல்கள்னு ஒண்ணு இருக்கும். பரல், குருவனுடைய பரல்கள். அந்த குரு வர்ற இடத்துல அவங்க ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்துல குருவுக்குன்னு ஒரு பரல்கள் இருக்கும்ல, அது கம்மியா இருந்தா தன்னுடைய கதிர்வீச்சுக்களை அவங்களுக்கு குறைச்சுதான் கொடுப்பாரு, குறைச்சுதான் அவங்க வாங்கிக்க முடியும். 100 ரூபாய் இடத்துக்கு 50 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாய் கிடைக்கும் இடத்தில் 50 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப அந்த குரு அப்படி வரும்போது இவர்களுக்கு அந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். நம்ம இப்படியெல்லாம் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம ஏதோ குரு பயிற்சி வந்துருச்சுன்னு மட்டும் அதை விரிவா பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அப்ப இப்படி பார்க்கும்போது பரல்களை பார்த்துடுறோம், தசாபுத்தியை பார்த்துடுறோம், கோச்சாரத்துல எங்க வருதுன்னு பார்த்துடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டா டாப். சரி, குரு வர்றதுனால என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவான மனநிலை முதல்ல கிடைச்சிடும், பணப்புழக்கத்தினுடைய ரூட் கிடைக்கும், சுபகாரியத்தை பத்தி தடை தாமதங்கள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்க முடியும், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பொதுவா சொல்ல போனா ஒரு மன ஆறுதல், மன நிம்மதிக்கான பயிற்சிக்கான காலமே குரு பயிற்சி. அதே போல குரு வந்து உங்களுக்கு பணம், பெரிய பெரிய பொருளாதார பணம் இருக்கிற இடத்துல குரு குறிப்பார். இப்ப யூஎஸ் எல்லாம்
பெரிய பொருளாதாரம். ஏன் நம்மளும் சலைச்சவங்க இல்லை, இந்தியாவும் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறோம். யூஎஸ் மட்டும்தான் பெரிய ஒரு இதுன்னு நம்ம பேசிட முடியாது. உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப யூஎஸ்ல வந்து அவங்க பொருளாதார பணம்ங்கிறது எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தா கூட நம்ம நாடு நம்ம தாய் திருநாடு பொருளாதாரத்துல வல்லமையை நோக்கி வளர்ச்சியை நோக்கி இந்த பயிற்சியிலிருந்தே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எல்லாம் நமக்கு இந்த பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுது, ஒரு மனிதன் இந்த குரு பயிற்சியால் என்ன நிலையை நோக்கி பணம், பொருளாதாரம், வேலை, தொழில், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, பூர்வீக சொத்து, ஆரோக்கியம், அதே போல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், குழந்தைகளோட எஜுகேஷன், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, இதை பத்தி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியில விரிவா பார்க்கிறோம். இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல ஆசீர்வாதம் பிளஸ் பண்றேன். அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அதே போல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கே ஜாதகம் பார்த்து கொடுங்க, நான் உடனே பார்த்தாகணும்னா என்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸே முடிக்க முடியல. ஏன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் பார்க்குறேன். 1000 பேர் கூப்பிடுறீங்க, பார்க்கறது நான் ஒரு ஆள். டெய்லி எத்தனை ஜாதகம் பார்த்துட முடியும்? அதனால இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில உங்க தெரிஞ்ச குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, யாராவது கிட்ட உங்களுடைய பலன்களை பார்த்து நல்லா இருங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ஐயா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதாவது இன்னைக்கு நல்லது நடந்துடும், நாளைக்கு நல்லது நடந்துன்னு சொல்லி பல வருஷங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுருச்சு. இப்ப கூட பாருங்க 9ல குரு வராரு. இவங்களுக்கு எந்தவித பலங்கள்லாம் இருக்குங்க ஐயா, அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா ஐயா. மொத்தம் 12 ராசி, நவகிரகங்கள் 9. இதுல குரு வந்து முழு சுபர்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட குரு ஒரு ராசிக்கு பெரிய யோகத்தையும் நன்மைத்தையும் செய்வாரா அப்படின்னா 12 ராசிகள்ல விருச்சிக ராசிக்கு தான் பெரிய யோகத்தை செய்வார். காரணம் பொதுவாகவே, ஏன்னா தன்னோட ராசிக்கு அவர் தனகாரகன், பூர்வ புண்ணியாதிபதி, அதிர்ஷ்டத்துக்கானவன். அப்ப அவரு விருச்சிகத்துக்கு எப்பவுமே ஒரு பக்கபலமான ஒருத்தர் இருக்கிறாருன்னா குரு தான். அதனாலதான் விருச்சிக ராசிக்காரங்களை நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு பிடிச்ச குரு ஏதோ ஒரு குருமார்களை கெட்டியா பிடிச்சிக்குங்கன்னு சொல்லுவேன். அப்ப அந்த குரு வந்து அவங்களுக்கு அவ்வளவு நல்லதை செய்யறதுக்கு பாத்தியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு இருந்து வட்டி கட்டுறேன், அவமானப்பட்டேன், அட்மிட் ஆனேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், சொத்தை இழந்தேன், கடனாளி ஆனேன், பொருளாதாரத்தை இழந்தேன், நகை அடமானத்துக்கு போச்சு, சொன்ன சொல்லுக்கு நடந்த செயலுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல, போராடிக்கிட்டே இருந்தேன், நிறைய வந்து பிரச்சனையை சந்தித்தேன் அப்படின்னலாம் நீங்கள் சொல்லக்கூடிய காலம் 8ஆம் இட குரு. ஆனால் இதில் கடுமையான உழைப்பை போட்டவங்களுக்கு கொஞ்சம் மிச்சமும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உழைச்சா தான் மிச்சம் பண்ண முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து உழைப்பின் மூலியமா தான் இந்த பணம் மிச்சமாகும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா மிச்சம் பண்றது கஷ்டம். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்திலே அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல குருன்னு சொல்லுவாங்க. அப்படி 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். அது சும்மா வரலிங்க, அது பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் என்பது குருவிற்கு மிகவும் பிடித்த இடம். 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று வேற வர்றார். அது தன்னோட சொந்த நட்சத்திரத்துல உள்ள நுழையிறாரு, புனர்பூசலே வர்றாரு. நுழைஞ்சு நேரா அவங்க ஜாதகத்துல விருச்சிக ராசியில யாரு பிறந்தாலும் சந்திரன் நீசமா இருக்குமா, அந்த சந்திரனை அந்த ராசியை குரு பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க நிறைய நற்கர்மாவை விதைச்சு வச்சிருக்காங்களோ, நான் நிறைய டொனேட் பண்ணேன், அன்னதானம் பண்ணேன், கோயில்களுக்கு ஏதாவது நான் செஞ்சேன், நிறைய உதவி செஞ்சேன், இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன்னு யாராவது சொல்லிட்டு இருந்திருந்தா அந்த நற்கர்மா நிறைய டெவலப் ஆகி புண்ணியமா இவங்களுக்கு கையில வந்து சேரக்கூடிய காலம் இந்த காலம்தான். புண்ணியத்தை இவர்கள் பரிசாக பெறக்கூடிய காலம், புண்ணியத்தை பரிசாக பெறக்கூடிய காலம், அதிர்ஷ்டத்தை அளவில்லாமல் பெறக்கூடிய காலம். அப்ப அதிர்ஷ்டம் இவங்க தோள் மேல கை போட்டு என்ன வேணும்னு கேட்கும். அப்ப அதிர்ஷ்டத்தை அளவில்லாமல் பெற்று புண்ணியத்தை புண்ணியமாக பெற்று இந்த 1 வருட காலம் 9இல் குரு வந்து இவர்களை வாழ வைக்கும், ராஜாவை போல வாழ வைக்கும். அற்புதமா இருக்கும், சூப்பரா வாழ்ந்துருவாங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது.
ஏன்னா கடந்த 10 வருஷம் அவங்க பட்ட அவதி இருக்குல்லைங்க ஐயா. சார் விருச்சிக ராசி வந்து காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம்ங்க. இவங்கள மாதிரி அவமானப்படுறதுக்கு இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும். அத்தனை அவமானப்பட்டு இவங்களோட 50 வயசு என்னைக்கு வருதோ அன்னைக்குத்தான் இந்த விருச்சிக லக்னமாகட்டும் விருச்சிக ராசிக்காரங்களாகட்டும் மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய, உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கு. அது வரைக்கும் நல்லதை செய்யறேன்னு முதுகுல கத்தி குத்து வாங்கினது மட்டும்தான் மிச்சமா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு வரார். உங்களை ஒரு ராஜாவா, ஒரு குபேரனா, அல்ல குறையாத செல்வமா உங்களை ட்ரீட் பண்ணுவார். சூப்பரா இருக்கு. ஓடுனவனுக்கு 9ல குரு, அதிர்ஷ்டத்தை பெருக்கிறதுக்கு, காசை சம்பாதிக்கிறதுக்கு உங்களை நிறைய ஓட வைப்பார், பறக்க வைப்பார், உழைக்க தோணும் மைண்ட்ல. இப்பவே நம்ம இனிமேல் நிறைய உழைக்கணும், நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தை இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா குரு பயிற்சி இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஃபோக்கஸா இருக்கணும். இப்பவே வந்து புத்தி வேலை செய்யும். நம்ம இப்படி எல்லாம் நம்ம கரெக்டா இருக்கணும், பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை இப்ப நிறைய விதைச்சிருவாரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ரொம்ப டாப்பான பீரியடு. அப்புறம் 2வதுங்க, ரொம்ப சோர்ந்து போய் ஒண்ணும் இல்லாம நொந்து நூலாய் இருந்த ஆளுகளுக்கு யானை பலம் கிடைக்கிற காலம். யானை பலம் கிடைச்சா எப்படி இருக்கு ஒரு மனுஷனுக்கு, அந்த பலம் இப்ப கிடைக்குமா 9ல குரு வரும்போது. அப்புறம் 2வது 9ஆம் இடத்துல குரு வந்தா பெரிய குட் லக் என்ன தெரியுங்களா, எதிர்பாராத உதவி கிடைக்கும்ங்கிறான். நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட, அப்படி ஒரு உதவி கிடைச்சது. ஒருத்தர் வந்து எனக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு பிரபஞ்சம், அவங்க கும்பிட்ற குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அவங்க சாமி, அவங்க பாட்டனார் முப்பாட்டனார் செஞ்ச புண்ணியம், இவங்க செஞ்ச புண்ணியம், அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், இவரு செஞ்ச புண்ணியம் எல்லாமே இப்பதான் சார் வேலை செய்யும். அதுக்கு தான் 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது பெரிய சக்தி சார். எப்பவுமே கோச்சாரத்துல 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களை புனிதமாக்கிடுவார். நிறைய வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்களை போய் படிக்க போறவங்க, படிக்க முடியாம காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இப்ப எல்லாம் கிடைக்கும். வெளிநாடு வேலைக்கு போறேன், ப்ரமோஷன் கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும், முன்னேற்றம் கிடைக்கணும்னா இப்ப கிடைக்கும். வீட்டில் ஒரு சுபகாரியம் தடையாயிட்டு இருக்குது, சுபகாரியம் நடக்குமா அப்படின்னா இப்ப நடக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, சண்டை சத்தம் இருந்துச்சுன்னா சரியாகும். ஹெல்த் இவங்களுக்கு பாதிச்சுட்டு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும் 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது. குழந்தைகளுக்கு வந்து இவர் ஏதாவது ஒரு வழிகாட்டி விமோச்சனம் பண்ணி ஒரு நல்ல வெற்றியை கொண்டு போய் கையில ஒப்படைக்கிற காலமா இருக்கும். அப்பா நான் இருக்கேன், உனக்கு ஏதாவது நான் பண்றேன், நீ நல்லா இருப்பா அப்படின்னு தன்னோட குழந்தைகளை பிளஸ் பண்ற நேரமா இருக்கும். அப்புறம் இவர் செஞ்ச தவறைக்கெல்லாம் வருந்தி இனிமேல் நம்ம கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்ஷனா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், நம்ம சரியா நடந்துக்கணும். இப்ப ட்ரிங்க்ஸ் யாராவது சாப்பிட்டுருக்காங்க வைங்க, அதை கூட குறைச்சிட்டு இந்த பழக்கமெல்லாம் இனிமேல் எனக்கு வேண்டாம், கரெக்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நிறைய சாமி கும்பிடணும்னு தோணுது, நிறைய ஆன்மீகத்துக்குள்ள போகணும்னு தோணுது, அப்படி போனா எனக்கு நல்ல மனசு பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன், எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நான் நம்புறேன்ட்டு அந்த ஆன்மீகத்துக்குள்ள இறங்குறதுல குதிக்கிற காலமா இருக்கும். அந்த குலதெய்வம் பிடிக்கிறது. ஆமா, இப்ப குலதெய்வ வழிபாடெல்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணும் 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது. நீங்க எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்னாலும் பேசுங்கய்யா. இப்போ அதுலயும் திருச்செந்தூர் முருகர்கிட்ட போய் நின்னீங்கன்னா உங்களை அப்படியே கட்டி அணைச்சு பிடிச்சு நான் இருக்கேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு அந்த முருகப்பெருமான் சொல்லுவாராமா. அப்படிப்பட்ட ஒரு காலம். சித்தர்களின் தரிசனம் கிடைக்கும், சித்தர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், மகான்களோட தரிசனம் கிடைக்கும், மகான்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இவங்க முன்னோர்கள் செஞ்ச பூர்வ புண்ணிய பலன் இப்பதான் வந்து காலடியில கொட்டும் இவங்களுக்கு. இந்த காலகட்டத்துல போய் இவங்க முன்னோர்களுக்கு இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் ஒரு அமாவாசை நாள்ல போய் மகாலயபட்சம், ஆடி அமாவாசை, தை அமாவாசைன்னு ஏதாவது தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அந்த புண்ணியம் இரட்டிப்பு மடங்காயிரும். எப்பவுமே ஒரு ஜாதகத்துல குரு உச்சம் பெறும்போது முன்னோர்களுக்கு யாரெல்லாம் திதி தர்ப்பணம் கொடுக்குறோமோ அவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைச்சிரும். இதை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற மாமாங்க குரு. என்ன குரு? மாமாங்க குருன்னு சொல்லுவோம். அதாவது தண்ணீரே இல்ல, வற்றி கிடக்குது ஆறு, நீர்நில குளங்கள் எல்லாம். சார் நீங்க இப்ப எழுதி வச்சுக்கோங்க, மழை வெள்ளம் புயல்களால் கடும் சேதம் ஏற்படும். அவ்வளவு வற்றாத நீரை கொடுத்துரும். அடுத்த தடவை நீங்க சித்திரை மாசம் வரும்போதெல்லாம் தண்ணீர் பஞ்சம் இருக்காது, வற்றாத நீரை கொடுத்துருவான். நான் போர் போடும் போது கூட என்கிட்ட கேட்பாங்க, பிரசன்னம் கேட்கும் போது குரு லக்னத்துல இருந்துச்சுன்னு வைங்க சார், வற்றாத நீர் உண்டு சார்னு எழுதி கொடுத்துருவேன். 80 அடியில போர் போட்டு தண்ணி வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படி ஒரு வற்றாத நீரை, வற்றாத நதி மாதிரி கொடுத்து, வற்றாத செல்வத்தை கொடுத்து, அல்லல்ல குறையாத செல்வத்தை கொடுத்து உங்களை வாழ வச்சிருவாரு. மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பதவி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், விருது கிடைக்கும், நினைச்ச இடத்துல உங்களுக்கு முன்னேற்றம், மாற்றம், இடமாற்றம் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு சார். எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்போது மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம், அட்டகாசமா வேலை செய்வார் விருச்சிகத்துக்கு குரு. இது மாதிரியான ஒரு சான்ஸ் நீ லைஃப்ல கிடைக்காது. ஏன்னா உச்ச குருவா வர்றாரு. இந்த பீரியட விருச்சிக ராசிக்காரங்க தவற விட்டீங்கன்னா மறுபடி டைம் கிடைக்காது, ஃபீல் பண்ணுவீங்க. கவனமா இருந்து கேட்ச் பண்ணிக்கணும். கண்டிப்பா
கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா இந்த பீரியட்ல இவங்க ஜெயிச்சிருவாங்க. சரி. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க எமோஷனல். ஒரு சினிமா பார்த்தா கூட அழுகிற காட்சி வந்ததுன்னா அழுதுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி எமோஷனல் பீப்புள். தேளானை பேணிக்குள் நல்லா சொல்லியிருக்காங்க. தேள்னா விருச்சிகம். ஒரு தேளாவது நம்ம கூட இருந்தா நமக்கு நல்லதாமா. அவங்க அந்த சுமையை தாங்கிக்கிட்டு நமக்காக உழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதே தேளு சில நேரம் கோபம் வந்தா கொட்டவும் செய்யும். அந்த வலி ஜாஸ்தியா இருக்கும். அதனால அவங்கள ட்ரீட் பண்றதே கவனமா ட்ரீட் பண்ணணும்னு சேஃப். இல்லைன்னா அதுவும் தொந்தரவு கொடுத்துரும். அப்போ குடும்பத்துக்காக ஆணிவேரா இருந்து உழைச்சு 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 ஓடா தேஞ்சது இவங்க தான். இந்த 10 வருஷம் 8 திக்கு சுத்திட்டாங்க. எங்கேயும் வழி கிடைக்கல, ரூட்டே கிடைக்கல. இப்ப வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. 8 திக்குல இருந்தும் 8 தேவதைகளும் வந்து நான் இருக்கேன், உனக்கு எந்த ரூட் வேணும், எந்த வழி வேணும், வா நான் கூப்பிட்டு போறேன், நீ ஏன் கவலைப்படுற, கவலைப்படாம இருந்து கண்ணீரை அத்தனை இறைவனும் அத்தனை தேவதைகளும் தேவாதி தேவர்களும் 30 முக்கோடி தேவர்களும் 14 சித்தர்களும் வந்து விருச்சிக ராசிக்காரர்களின் கண்ணீரை துடைக்கின்ற அற்புதமான காலம். கவலையோடு கண்ணீரும் கவலையும் சேர்ந்து கரைந்து உங்கள் இல்லங்களில் விமோச்சனமும் வெளிச்சமும் அட்டகாசமா அள்ளி கொடுக்குற பீரியட். குழந்தை இல்லையா, குழந்தை கிடைக்கும். கல்யாணம் இல்லையா, கல்யாணம் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கா, பூர்வீக சொத்துல பிரச்சனை தீரும். கௌரவம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், முன்னேற்றத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும். நீங்க போய் எங்க நின்னாலும் பெரிய அளவில் வருவீங்க. ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க, அரசியல்வாதியா இருக்கிறவங்க, அரசு பணியில் இருக்கிறவங்க, மருத்துவர்களா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரெகக்னைஸ் கிடைக்கும். இவ்வளவு நாள் அழுது 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 கண்களில் கண்ணீர் இல்லை, கண்களில் கூட கண்ணீர் இல்லாமல், கரைந்து போவதற்கு கூட கண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடந்த என் வாழ்க்கை, பாலைவனமாக இருந்த என் வாழ்க்கை சோலைவனமாக மாறி என் வாழ்க்கையில் விமோச்சனத்தை அள்ளி கொடுக்கின்ற அற்புத காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இறைவன் தரிசனம் கொடுக்க, ஆசீர்வாதம் செய்ய, கூடவே இருந்து உங்களுக்கு வழிகாட்ட கடவுளே தயாராகிவிட்டான். 9ஆம் இடத்தில் குரு தெம்போடு வாழ விருச்சிக ராசி அன்பர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.